அடுத்தவன் பொண்டாட்டி தலையோடயே நிப்பாங்க. அவன் பொண்டாட்டி பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல. இந்த அடிமை சங்கிலியா இருக்கிறேங்கிற போராட்டத்துல அடுத்தவன் பொண்டாட்டி தாலிய பூரா அறுத்தாங்க. இவங்க பொண்டாட்டி பூரா தொங்க தொங்க 20 பவுன்ல தாலி போட்டிருக்கும். அதான் சொல்றேன், அடுத்த பொண்டாட்டி தலையோட கற்பப்பையை அறுத்து எறி. கற்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காது. ஆமா, எதுக்கு சனியே? அந்த அம்மா அப்பவே அறுத்து போட்டிருந்துச்சுன்னா இல்லைங்க, ஈவேராவுடைய அடிவரடி கருணாநிதி அவருடைய துணைவியார் 10 பேருக்கு மனைவியார் 10 பேருக்கு இதை செய்ய சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் ஸ்டாலின் தலைவலி எங்களுக்கு கிடையாதுங்க. இந்த அக்கா பேசுது பாருங்களா, இதை நான் தமிழ் கட்சியில் ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதோட பேச்சு கவனிச்சிங்களா, எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுகிறாமோ. கர்ப்பப்பைங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமானது, அது வரைக்கும் எப்படி அடி வரைக்கும் தோண்டி எடுக்கலாமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசுன்னு கேட்டிங்கன்னா நான் தமிழ் கட்சி மட்டும்தான். அரசியல் நாகரிகம் தெரியாது, ஒரு பகுத்தறிவும் தெரியாது, எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் ஒரு கட்சி எங்கே கேட்டால் அது நான் தமிழ் கட்சி மட்டும்தான். அதுக்கு உதாரணம், அந்த அம்மா என்னென்ன அந்த அக்கா என்னென்ன பேசுதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். அதை பார்த்துட்டு அங்கே இருக்கணும் கை தட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இன்னமும் பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அந்த இடத்துல நின்று பேசுகிற மாதிரி கேட்டுக்கிட்டு, என்னடா உங்களுக்கு அரசியல், என்னதான் நீங்கள் பண்ணுறீங்க அரசியல்? கர்ப்பப்பையை பிடிங்கிறதுனா உங்களுக்கு பெரியாரோட தொல்லை இருக்காது, கருணாநிதியோட தொல்லை இருக்காதுங்கிறீங்களே. அதே கர்ப்பப்பையை சீமாவோட அம்மா கர்ப்பப்பையை பிடிங்கிருந்தா சீமாங்கிற ஒரு மனுஷனே இந்த உலகத்துக்கு இல்லாமல் இருக்குமே. எல்லாரும் உங்களுக்கு தலைவலிங்கிறீங்களே, நீங்கள் தான் தமிழ்நாட்டோட பெருந்தலைவலியே நீங்கள் தான். அந்த ஸ்ரீலங்கா மக்களை ஏமாற்றி அங்கேருந்து கொஞ்சம் பணத்தை கொள்ளையடிச்சு அவனுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பணத்தெல்லாம் பிடிங்கி சாப்பிட்ருக்கோம். உங்கள் கட்சியோட மக்களை கொள்ளையடிச்சாலும் கொஞ்சம் அந்தஸ்தான் இருக்கானுவ திமுக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மக்களை இல்லை பாவப்பட்டவனோட வயிற்றுலேருந்து அடித்து அந்த பணத்தை பிடிங்கி நீங்கள் கட்சி நடத்திட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு? அதே மாதிரி என்ன ஒரு நாகரிகமற்ற பேச்சை பாருங்களேன். இதெல்லாம் எம்எல்ஏ ஆக போதான். இதுக்கெல்லாம் அந்த கட்சியில் ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த சீட்டு கொடுக்கும்போது இந்த அம்மா என்ன பேசுது, ஏதோ ஜாதி மீட்டிங் மாதிரி நடக்குது அந்த மீட்டிங் கூட. அதில் என்ன சொல்லுது, நானும் தேவர் தான், எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா தேவராக இருந்தார், எங்கள் அப்பா தாத்தா முஸ்லீமாக மாறிட்டாங்க அப்படின்னு என்னென்னமோ கதை சொல்லுது. இதை பார்த்தாலே தெரியுது பக்கா ஃப்ராடுன்னு நினைக்கிறேன். ஒஸ்ட்டு கேரக்டர் அவங்கலாம். நிமிஷத்துக்கு வாக்கு மாறி பேசுகிறவங்கலாம் என்னன்னு சொல்கிறது. அதே பாங்கு தான் இங்கேயும் கொடுக்குது. அதே இஸ்லாம் சமூகத்திட்ட தான் நானும் இருக்கேன். ஆனால் அப்படி இருந்தும் இந்த மாதிரிலாம் ஒரு மட்டமாக பேசுறதுலாம் இது எங்கே தான் எந்த மதத்தை கற்றுக் கொடுத்தாங்க, எந்த ஈமானில் இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்ல புரிதலே கிடையாது. இது ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரமே. இது எப்படி சொல்கிறது, இது அங்கீகரிக்கவே கூடாது. ஒரு கர்ப்பப்பையெல்லாம் தொட்டு பேசுனா இதுக்கு ஃபஸ்ட்டு கர்ப்பப்பை இருக்காங்க செக் பண்ணுற மாதிரி இருக்குது.